அவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் மீது உன்னுடைய சலவாத்தையும் சலாமையும் நீ பரிபூர்ணமாக இருக்குவாயா. உன்னுடைய அந்தஸ்தை யாரால் வழங்க முடியாது, உன்னுடைய உள்ளமையை உலகத்திலே வழங்க முடியாது, கொஞ்சத்து கூட வழங்க முடியாது. உன்னுடைய அருள்களை யாராலும் வரித்து முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வே, யாமன் அம்ருஹு இலா அராத ஷைஅன் யகூலு, நீ ஒரு வஸ்துவை ஆக்க நாடினால் ஆகு என்று சொல்வாயே, அது உடனே ஆகிவிடுமே. அப்படிப்பட்ட கிருபையாளா, அப்படிப்பட்ட இரக்கமுள்ளவனே, எனது தாயை காட்டிலும் கிருபை உடையவனே, எங்களை மன்னிப்பதை விரும்புகிறேன் என்று சொல்லுவனே, எங்களை மன்னித்து விடுவாயா, எங்களை மன்னித்து விடுவாயா. எங்களுடைய கஷ்டங்களை பார்த்து நீவே என்று சொல்லிவிடுவாயா, எங்களுடைய தேவைகளை பார்த்து நிறைவேறே என்று சொல்லிவிடுவாயா. எங்களுடைய மனதினுடைய தேவைகள், உங்களுடைய உடலுடைய தேவைகள், உங்களுடைய வீட்டின் தேவைகள், உங்களுடைய ஈமானுடைய தேவைகள், உங்களுடைய சாந்தியுடைய தேவைகள், உங்களுடைய துணியாவுடைய தேவைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து நிறைவேறே என்று சொல்லிவிடுவாயாக. கஷ்டங்களை பார்த்து நீவே என்று சொல்லுவாயாக. இந்த சிறப்பான இடத்திலே நாங்கள் இத்தனை நாட்களாக முகமது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற உங்களுடைய ஹபீபான நாயகத்தின் அருள்மொழிகளை, வேத வாக்குகளை எங்கள் ஓதுவதற்கு வாய்ப்பளித்ததை போல அதிலே வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், உபதேசங்கள், ஞானங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் ஓடுகளை இந்த கிரந்தத்தை எங்களுக்கு சாதகமாக காட்கொள்ளக்கூடியதாக ஆக்குவாயாக, எங்களுக்கு மிக பிரயோஜனமாக ஆக்குவாயாக. உனக்காக நாங்கள் ஓடினோம், ஒரு திருப்திக்காக ஓடினோம், ஒரு சந்தோஷத்துக்காக ஓடினோம் என்று காட்சி சொல்லக்கூடிய கிரந்தமாக எங்களுக்கு சாதகமாக ஆக்குவாயாக. அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே உங்களுடைய நீயத்தை ரஹ்மத்திக்க ஒளிவானிக்கா நாளை வத்ரா பண்ணார். யா அல்லாஹ், இந்த வேதத்தை கோரி செய்தவர்கள் 14 வருடங்களாக கஷ்டப்பட்டு கோரி செய்தார்களே, அந்த எங்களுடைய செய்வாயாக. இதனுடைய எல்லா நேரங்களிலும் மகனுடைய எல்லா உலகங்களிலும் தடை இல்லாமல் பாக்கியங்களை, ரஹ்மத்தை, பாவமன்னிப்பை செய்வாயாக. அல்லாஹ் அனைவருடைய உள்ளங்களையும் நீ திறப்பாயாக, என்னுடைய உள்ளங்களை திறப்பாயாக. உள்ளங்களில் இருக்கக்கூடிய இருள் திரைகளை நீக்குவாயாக. உனக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இருள் திரைகளை அருள் திரைகளாக மாற்றுவாயாக. உலகினால் எங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரைகளை, இருள் திரைகளை நீக்கி எடுக்கி வைப்பாயாக. சூரே முஹம்மதியா, சூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்குள்ளால் அனுபவிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களிலே வெளிப்பார்வைகள், நண்பார்வைகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு போல இருக்கிறார்கள்.
நமக்கு எதனால் தடையாகிறதோ அந்த தடைகள் அனைத்தையும் அறிந்தவனே உன்னுடைய விசேஷமான கிருபையால் அந்த தடைகளை நீக்குவாயா. எங்களை பாதுகாப்பாயாக. மக்களின் மீது தேவையில்லாத சந்தேகங்களை விட்டோம் உள்ளங்களை பாதுகாப்பாயாக. சேட்டைகளை நீக்குவாயாக. கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம் வராமல் பாதுகாப்பாயாக. மனைவிக்கு கணவன் மீது தேவையில்லாத சந்தேகங்கள் பாதுகாப்பாயாக. தாய்க்கு பிள்ளையின் மீது சந்தேகம் வராமல் பாதுகாப்பாயாக. பிள்ளைக்கு தாயின் மீது தேவையில்லாத சந்தேகங்கள் வருவதற்கு பாதுகாப்பாயாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தைகள் மீதும் தாய்கள் மீதும் பாசத்தை கொடுப்பாயாக. அவருடைய சொல்லை கேட்டுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. தாய் தந்தைகளுக்கு கண்குறிஞ்சியான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அதை விளக்கும் சக்தியை கொடுப்பாயாக. எங்களை எங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்குறிச்சியாக ஆக்குவாயாக. தேவையில்லாத யூகங்களிலே தப்பான யூகங்களிலே கற்பனைகளிலே நாங்கள் விழுந்து எங்களுடைய உள்ளம் நிம்மதி இருந்து சின்னாபின்னமாக ஆகிவிட்டோம். எங்களை பாதுகாப்பாயா. உன்னை மறக்கும் கொடிய பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு சிறுமையிலும் உன்னை நினைக்கக்கூடிய உன்னை கொள்ளக்கூடிய அருள் உள்ளத்தை தருவாயாக. ஒரு நாளை தருவாயாக. ஒரு செயலை செய்துவிட்டு ஏன் செய்தோமோ என்று நாங்கள் கை சேரப்படக்கூடிய நிலைமை விட்டு பாதுகாப்பாயா. கை சேர வருவதற்கு முன்னால் அந்த செயல்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. எங்களுடைய கௌரவங்களை பாதுகாப்பாயா. எங்களுடைய குறைகளை மறைப்பாயாக. மன்னித்து விடுவாயாக. மக்கள் மத்தியிலே எங்களுக்கு மரியாதையை தருவாயாக. நன்மையை தருவாயாக. உலகத்திலே நன்மையை தருவாயாக. மலக்குமாரத்திலே தடை தருவாயாக. உனக்காக வாழ்ந்தோம், உனக்காக செய்தோம், உனக்காக நாங்கள் வியாபாரம் செய்தோம். எந்த நிலையில் எங்களை ஆக்குவாயாக. அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டங்களை உடைய கிருபையால் நீக்குவாயாக. பாவத்தினுடைய அருள் நாமத்தால் நீக்குவாயாக. தௌபாவின் வாசலை எங்களுக்கு தருவாயாக. விருத்தமான தௌபாவை தருவாயாக. அந்தமான தௌபாவை தருவாயாக. இந்த தௌபா அடைப்பத பாதுகாப்பாயாக. செல்போனின் தீங்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிரியோர்களை பாதுகாப்பாயாக. அவருடைய நன்மைகளை தருவாயாக. அவருடைய தீமைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்துடைய வாசனை எங்களுடைய விஷயத்திலே நீ மூடி விடுவாயாக. வாசலை மூடக்கூடிய நரக வாசலை மூடக்கூடிய ஒரு விசேஷமான தௌபாவை தருவாயாக. ஒரு அச்சத்தை தருவாயாக. وَجَعَلْهُ شَاهِدًا لَنَا عِندَ الْحُضُورِ بَيْنَ يَدَيْكَ يَوْمَ الْقِيَامَةِ. யாமத்தினாலே உனக்கு முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது இந்த கிரந்தத்தை நாங்கள் செய்யும் அமர்வுகள் அனைத்தையும் எங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடியதாக ஆக்குவாயாக. இப்பொழுதும் உன்னுடைய சமூகத்திலேயே நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்ற ஞானத்தை தருவாயாக. என்ற நிச்சயை தருவாயாக. اللهم إنا نتوجه إليك بأوجه الشفعاء إليك وأخرج من قسم بحقه عليه نبيك الطاهر النسيم الكريم الحكيم خير العرب والعجم سيدنا ومولانا محمد بن عبد الله بن عبد المطلب. يا الله
பிள்ளைகளோ ஒன்றிருக்கிறே அவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம் தருவாயா, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை தருவாயா, உங்களுடைய கணவன்மார்களையும் பிரச்சனைகளை நீயே நீக்குவாயா. நாங்கள் பிரித்து போனோமோ பிரித்து போனோமோ அதன் உண்மை காரணத்தை அறிந்த நாயனே அவருடைய தலையின் மீது அவருடைய தலையின் மீது ஒரு கருணை இறக்குவாயாக, உடைய தாய் தருவாயாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ ஒரு ஆய்வுகளிலே எதை கேட்டோமோ ஒரு அபிமானத்தின் வழிமுறைகளிலே அதீதங்களை எதை கேட்டோமோ அதை ஒரு வாழ்க்கையிலே கொண்டு வந்து மற்றவர்கள் மீது இறக்கம் காட்டப்படுவதாக, சந்தோஷத்தை காட்டப்படுவதற்காக, முகமதி காட்டப்படுவதாக நீ எங்களை ஆக்குவாயா. من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منحتهم جزيل الإنعام. இந்த உம்மத்திலே இந்த தீனை எடுத்து செல்வதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் அனைவர்களுடைய ரகசியத்தை வைத்து நோய்கள் வெளிநோய்கள் அனைத்தையும் நீக்குவாயா. யா அல்லாஹ், உங்களுடைய சமுதாயங்கள் நோயால் பொருள் கிடைக்கிறது. யா அல்லாஹ், வெளியில் சொல்வதற்கு முடியாத நோய்களாலும் எனக்கும் செய்ய தெரிந்தவனே உன்னுடைய கிருபையால் விசேஷமான அன்பால் உன்னுடைய பாவமன்னிப்பால் உன்னுடைய விதாயத்தின் ரஹமத்தால் நீ நீக்குவாயாக. யா அல்லாஹ், கேன்சரிலே கஷ்டப்பட்டு இரவும் பகலும் அல்லலுக்குள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், டயாலிசிஸ் போன்ற நோய்களிலே, சுகர் போன்ற நோய்களிலே, கிட்னி ப்ராப்ளத்திலே, கணைய பிரச்சனையிலே, நரம்பு வீக்கிலே, மூளை வீக்கிலே, ஹார்ட் பிரச்சனையிலே கஷ்டப்பட்டு இரவு பகலும் ஒன்றிடத்திலே அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய நன்மக்களுக்கு, உன்னுடைய அடியார்களுக்கு ஒரு விசேஷமான கிருபையை புரியா அல்லாஹ். அவருடைய நோய்களை நீ உன்னை தவிர யாராலும் நீக்க முடியாது, நீனே நீக்கி புரியா அல்லாஹ். ஒரு கிருபையாக நீக்கி புரியா அல்லாஹ். நோய்களுடைய தடைகளை, நோய்கள் வருவதற்குண்டான காரணத்தை அறிந்தவனே நோய்களுக்கும் எங்களுக்கு தடைகளா மன அழுத்தங்களிலே கலந்து துணுக்குள்ளார்களே அவர் மன அழுத்தங்களை நீக்கி கூறியாளா. பிரச்சனையால், சிகிரால், வஞ்சனையால் வீழ்ந்து நடக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல் யாரோ அவருடைய சூரியங்களை நீக்கி கூறியாளா. யார் சூரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல உத்தியை கூறியாளா. இல்லாவிட்டால் அந்த சூரியத்தை அவர்கள் மீது திருப்பி விடையாளா. ஊனங்களிலே கலந்து கஷ்டப்படுகிறார்களே, தன் ஊனத்திலே கால ஊன
சைத்தானை விட்டு பாதுகாப்பு யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளால் எங்களை எப்பொழுதும் வைத்துக் கொள் யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்களை வெளியாக்கி நித்திய ஜீவனே, உலகம் அனைத்தையும் தன் கையில் வைத்து ஆட்சி செய்பவனே, அனைத்திற்கும் கொடுக்க வேண்டிய அறிவுகளை ஒவ்வொரு அணுக்கும் கொடுப்பவனே, உலகத்தை இயக்குபவனே, வானத்தை இயக்குபவனே, கேட்க செய்பவனே, உன்னுடைய கிருபை எங்களுடைய கண்ணின் மீது விழுகிறது யா அல்லாஹ். அது பார்வையாய் வெளியாகிறது யா அல்லாஹ். உன்னுடைய கிருபை உங்களுடைய காதின் மீது விழுகிறது யா அல்லாஹ். அது கேள்வியாய் வெளியாகிறது யா அல்லாஹ். உன்னுடைய கிருபை உங்களுடைய கை கால்களின் மீது விழுகிறது யா அல்லாஹ். உள்ளக்கங்களால் பார்க்கும் தருவாயாக. பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா முகீத் அகித்னா யா முகீத் அகித்னா யா முகீத் அகித்னா. இலட்சிப்பவனே, உன்னுடைய பாவ மன்னிப்பாக தருவாயாக. உன்னுடைய தௌபாவாக காப்பாயாக. உனதவசர இலைக பிகுல்லி மன் அஸ்ஸம்னா பிஹி அலைக் அன்தன் சுரனி சுன்னை மறக்காமல் உன்னிடத்திலே பேசுகிறவர்கள் அனைவரையும் முன்வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாத்திற்கு உதவி செய்ய அல்லாஹ். இஸ்லாத்தை கண்ணியமாக்கிய அல்லாஹ். இஸ்லாத்துக்கு மரியாதையை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கொடுத்தாயே அதன் போட்டால் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீது அச்சத்தை அவிசுவாசிகளுக்கு கொடு யா அல்லாஹ். நாங்கள் செய்யும் செயல்கள், நாங்கள் பேசும் பேச்சுகள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது நல்ல மதிப்போடுமே அதே போன்று ஆக்கிய அல்லாஹ். எங்களுக்கு பாதுகாப்புக்கு உண்டான கலிமாவை பெற்றோமோ அதே கலிமாவை அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை தாயாக. ஆலிம்களை பாதுகாயா அல்லாஹ். அவருடைய தீனை பாதுகாயா அல்லாஹ். அவருடைய துனியாவை பாதுகாயா அல்லாஹ். போதுமான செல்வத்தை கொடுயா அல்லாஹ். எதுவாத்தை கொடுயா அல்லாஹ். இந்த தீனுடைய அஸ்திவாரங்களை நீ பலமாக்கியா அல்லாஹ். இஸ்லாமிய நிறுவனங்கள், மஜ்லிஸ் சபைகள், வக்ஃப் பிள்ளைகளை கொடுப்பாயா அல்லாஹ். அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே படிக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை கொடுயா அல்லாஹ். அதில் வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய உஸ்தாதுமார்கள், நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுயா அல்லாஹ். அந்த வாக்கை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா.
நாட்டை அனுமதியாளா அவர்களை அவருடைய பின்னாலும் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு சிறந்த வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, சுகந்த வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தை நீட்டி கொடுத்து, அன்பை நீட்டி கொடுத்து, பாசத்தை நீட்டி கொடுத்து, சந்தோஷத்தை நீட்டி கொடுத்து, அயல் வீட்டுக்காரர்களோடு சந்தோஷ வாழ்க்கையை தாராளம் அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த வீட்டுக்காரர்கள் உதவி செய்து அவர்கள் மனதை குணப்படுத்தும், மனதை மாற்றும் வாழ்க்கையை கொடுத்தவனை இல்லாமல் மறைத்து மன்னித்து எங்களுக்கு அனுபவம் அளிப்பாயா வயசுக்கு எல்லாம் அவங்க மாத்திரமே எல்லாம் உதவி என்பது அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்விட்டார்கள். யா அல்லாஹ் உன்னை மாத்திரமே பாதுகாவலனாக நாங்கள் நம்பியிருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னை மாத்திரமே உதவி செய்யக்கூடியவனாக நம்பியிருக்கிறோம். யா அல்லாஹ் அல்லாஹ்வன் அவன் அவன் நாடினால் அல்லாமல் எந்த நன்மையையும் எங்களால் செய்ய முடியாது, எந்த தீமையை விட்டு நாங்கள் தப்ப முடியாது. ஹஸ்புனல்லாஹு பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அத்தௌபஹ. தண்டனைகளிலிருந்து நாங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அனைத்தையும் உன்னுடைய பண்பால் உன்னுடைய கிருபையால் பாவக்கட்டுகளை ஒழித்து விடுகிறார்களா, தண்டனைகளை நீக்கி விடுகிறார்களா. அல்லாஹும்ம இன்னஹு லம் யுஸில் வலா யுஸில் நம்பு வலா
எந்த பலாய் எந்த தாயிமா நாஃபியன் கைரல்லாஹ் யா அல்லாஹ் இரட்சிக்கக்கூடிய மலையை தாயா அல்லாஹ், உதவியான மலையை தாயா அல்லாஹ், இன்பமான மலையை தாயா அல்லாஹ், செழுமையான மலையை தாயா அல்லாஹ், நிரந்தரமான தீங்கு இல்லாத புரோஜனம் தரக்கூடிய மலையை தாயா அல்லாஹ், எங்களை நீ தரக்கூடிய மலையை வைத்து எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மலையா நிராசை அடைபவர்களில் விரக்தி அடைபவர்களாக வியாபாரங்களிலே வழக்கத்தை கொடுப்பாயாக, சுரக்க செய்வாயா, நீ அதிகமாக கொடுவையா, அதன் மூலம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுவையா, வானத்துடைய வழக்கத்துகளை தடுத்து விடாதையா, பூமியுடைய வழக்கத்துகளை தடுத்து விடாதையா, நீ இறக்கிய பலாய்களை முசீபத்துகளை யாராலும் நீக்க முடியாது, நீயே நீக்க முடியுமே, நீயே நீக்கி விடையா, ஒன்றிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், நீயே பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறார். اللهم إنا نعوذ بك من الذنوب التي توجب النقم ونعوذ بك من الذنوب التي تزيل النعم ونذل العز وتذلل الأعداء. யா அல்லாஹ், எந்த பாவங்கள் தண்டனையை கொண்டு வந்துவிடுமோ அந்த பாவத்தை விட்டோம் உலகத்திலே பாதுகாப்பு செய்கிறோம். யா அல்லாஹ், எந்த பாவங்கள் யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குருமார்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அன்பை வாசத்தின்றாயா அல்லாஹ், நம்முடைய துனியாவிலும் வியாபாரத்திலும் மற்றவர்களோடு பழகுவதிலும் இந்த அருமையான கதையிலிருந்து நாங்கள் எல்லோருக்கும் முன்னால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார்களா, மன்னிக்கப்பட்டவர்களாகவே தவிர எழுப்பாதையாளா, எந்த குறைகளையும் நீ மறைக்காமல் இந்த சமயத்து எழுப்பாதையாளா, எந்த கஷ்டத்தையும் நீக்காமல் எந்த தர்மத்தையும் தூரமாக்காமல் எந்த நாங்கள் சென்ற அபிலாவிலே அவருடைய அழுத்தமான அசீராவுடைய ஞானங்களை எங்களுக்கு சொல்லித்தாயா, உண்மையான வழியை காட்டித்தாயா, இமாம்கள் சொன்ன வசனங்களுக்கு சரியான விளக்கத்தை தாயா, சரியான அர்த்தத்தை தாயா, யாரெல்லாம் ஏழைகளாக வருகிறார்களோ தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றாமல் இந்த சபையை விட்டு இறக்கி விடாதையா, எங்களுடைய எதிரிகளை நீ முடக்கி விடாமல் கணவன் மனைவியை எல்லா இடங்களிலும் ஒன்றாக வாழவையாகா, குடும்பங்களை விட்டு எங்களையும் எங்கள் மக்களையும் நீங்களை சரி செய்பவன், உடைய உள்ளங்களை சேகரிப்பவன், ஒற்றுமையாக்குபவன், ஏழைகளுக்கு அறியவன் போவன், எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை எப்பொழுது எங்கள் மீதை வைத்து விடுகிறார்கள். இவ்வுலகத்திலும் நல்லதை தாயாளா, அறமானதை தாயாளா, அறுவலகத்திலும் அறமானதை தாயாளா, நகத்துடைய கல்விக்கும் எல்லாவிதமான கட்டுகளுக்கும் எங்களை பாதுகாயாளா. உள்ளங்களுக்கு சரியான வழியை காட்டினால் என்னுடைய உள்ளங்களை அருள் செய்து விடாதே, வருகையிலே செல்ல விட்டு விடாதே, நீயே உள்ளங்களுக்கு பொறுப்பேற்பாயாக, உள்ளங்களை உன்னிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஏற்றுக்கொள்வாயா, 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 உன்னுடைய விசேஷமான உன்னுடைய கிருபையிலிருந்து அள்ளித்தருவாயா, நீயே பெரும் பிரயாணமாக
இருக்கிறாய், அள்ளி கொடுப்பவனாக இருக்கிறாய். உன்னுடைய கிருபையை, கருணையை யாரும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட கருணையாளா, உன்னுடைய கருணையிலிருந்து விசேஷமான கருணைகளை, சந்தோஷத்திலே எங்களை நிரப்ப வைக்கும் கருணைகளை உலகத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆத்மாக்களுக்கு ஆபத்தின் மூலமாக அநியாயம் செய்கிறோம். நீ மன்னிக்காவிட்டால், நீ திருப்பி செய்யாவிட்டால், நீ வெட்கம் காட்டி எங்களை பாதுகாக்காவிட்டால் நாங்கள் நஷ்டப்பாடுகிறோம். எங்களுக்கு எந்த ஈமானை தந்தாயோ, எந்த மார்க்கத்தின் போதியை தந்தாயோ அதை பரிமளமாக்கியா, அதை வளர்வையாமா, அதை பரிமள செய்கிறாரையாமா. எங்களை மன்னித்துவிடு, எங்களை நோக்கத்தை மன்னித்துவிடு. நீ அனைத்து விஷயங்கள் மீதும், நீ நாடி அனைத்து மீதும் சக்தி உடையவனாக, நீ நாட்டிலே செய்வதற்கு ஆற்றல் உடையவனாக இருக்கிறாய். உன்னை யாரும் கருத முடியாது. அப்படிப்பட்ட தந்தையாரா, இருமையாரா, ஒரு பரிபூர்ணமான ஆதாரத்தை தாயா, ஒரு பரிபூர்ணமான விநாயகத்தை தாயாமா. வாசலை எங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் திறந்துவிட்டு அடைபட்ட ரகத்தை திறந்து கொள்ளையாளா, முஸ்லிம்கள் அனைவர்களையும் நீ சந்தோஷமாக வாழ்வையாளா.
سواك في حياتي